சரா, பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்டுலதான் சாப்பாடு செஞ்சுட்டேனீங்க, நீங்க எதுக்கு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தீங்க? போனச்சே வாங்கினேன். அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி சொல்லியிருந்தா வீட்டுல சாப்பாடு செய்யாமலாதான் இருந்திருப்பேன்ல. அந்த சாப்பாடு வேஸ்டான தூக்கி குப்பையில போடு. சிவா, பிரியாணி சாப்பிடலாம். எங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஏய், இந்த பர்ஸ் பெல்ட்டும் நல்லா இருக்குல்ல? வாங்க போறீங்களா? வாங்குறது தானே கேக்குறேன். எங்க பெல்ட்டும் பர்ஸும் 2500 ரூபாய் போட்டிருக்கு. உங்ககிட்ட தான் ஏற்கனவே 2 பர்ஸ் பெல்ட் இருக்கே. பிராண்ட் என்ன அப்படிதான் இருக்கும். நான் ஆர்டர் போட போறேன். ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. நல்லா யோசிச்சிட்டேன், போட்டேன். இவட்டெல்லாம் கேக்குறேன் பாரு. ஒரு 2 BHK வீடா இருந்தா பாரு, இப்ப கட்டின வீடா இருந்தாலும் பரவாயில்ல. டேய், காசுல ஒரு விஷயமே இல்லடா. சரி, பார்த்து சொல்லு. எங்க வாடகைக்கு வேற வீடு பாக்குறீங்களா என்ன? ஆமா. இப்ப இருக்க வீட்டுக்கு என்ன குறை? ஒன்னும் போன வாரம் வீட்டுக்கு ஃப்ரெண்டு இன்விடேஷன் வைக்க வந்தான்ல, வீடெல்லாம் சுத்தி முத்தி பார்த்தான். ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொன்னான். அதனாலதான். ஏங்க நீங்க என்ன லூசா? எவனோ ஒருத்தன் இன்விடேஷன் வைக்க வந்தான், அவன் வீடு சின்னதா இருக்குன்னு சொல்றத நம்பி இப்ப வீடு பாக்குறேன்னு சொல்றீங்க? ஏய், இப்ப குடுக்கற வாடகையோட என்ன ஒரு 3000 எக்ஸ்ட்ரா கொடுக்க போறோம், அவ்வளவுதானே. 3000 ரூபான்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்களே. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் சம்பாதிக்கிறேன், நான் வாடகை கட்ட போறேன். இல்ல உனக்கு என்ன பிரச்சனை? போ, உள்ள ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு. என்னங்க ஆச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்க? லாஸ்ட் மந்த் என் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி ஆபீஸ்ல என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடி. சரி விடுங்க, வேற வேலை பாத்துக்கலாம். ஏய், இன்னும் 5 நாள்ல வாடகை கட்டணும், வீட்டுல அவ்வளவு பொருள் வாங்கி போட்டுருக்கேன், எல்லாத்துக்கும் EMI கட்டணும், லோனுக்கான வீட்டு முடிய வந்து நிக்க போறான். மானம் போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, விடுங்க பாத்துக்கலாம். ஓன் தேதிடி காசு. ஒரு வருஷமா நீங்க கழட்டி போட்ட சட்டையில இருந்து 50, 100ன்னு எடுத்து அது ஒரு 5000 ரூபாய் இருக்கு. அது மட்டும் இல்லாம மல்லிகை செலவுக்கு கொடுப்பீங்கல்ல, அதுல இருந்து கொஞ்சம் மிச்சம் பண்ணி அது ஒரு 30,000 இருக்கு. அப்புறம் உண்டியல்ல ஒரு 5000 இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க கூட சண்டை போட்டு சீட்டு கட்டினல, அது ஒரு 2 லட்சம் இருக்கு. அதனால நீங்க வேற வேலை தேடுங்க, நான் இருக்கேன். நான் வீண் செலவே பண்ண மாட்டேன்டி. நம்ம சேர்ந்து பாத்துக்கலாம்.